வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் இந்த ஒரு வார காலமாக தமிழக அரசியல் நடக்கிற ஒரு மிக முக்கியமான இது வந்து சீமான் அவருடைய பேட்டி, அவரை சுற்றி நடக்கிற இந்த வழக்கு, அது ஒரு மாதிரியான ஒரு விமர்சன போக்கை நடந்தாலும் நீங்கள் தொடர்ந்து அரசியலை கவனிப்பவர் என்ற முறையிலிருந்து உங்கள்கிட்டருந்து தொடங்கலான்னு ஆசைப்பட்றேன். அதில் வந்து அவர் சொல்கிறார், ஜெயலலிதா வந்து ஒரு 10 ஆண்டு காலமாக இருந்தாங்க, அப்போ வந்து இந்த வழக்கு இருந்துச்சு, ஆனால் அவங்க பெருசாக ஆக்டிவாக பண்ணலை. திமுக அரசு என்னை பழி வாங்குறதுக்காக இந்த வழக்கை மீண்டும் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இந்த வழக்கு என்பது ஒரு பெண் கொடுத்த வழக்கு. ஓகே, அது உண்மையாக இருக்கட்டும். அந்த பெண்ணே திரும்பப்பட்டுருச்சு. இது மாதிரி வழக்கு எவ்வளோ வந்திருக்கு? இதெல்லாம் திமுக அரசோ அண்ணா திமுக அரசோ அதெல்லாம் சீரியஸாக எடுத்திருக்காங்களா? தமிழ்நாட்டில் இருந்த 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கிற பெண்கள் எல்லாம் கற்பழித்த வழக்கெல்லாம் இருக்குல்ல, அது மேலே எத்தனை வழக்கு எடுத்திருக்காங்க? இது சரியா தவறா என்கிற விவாதத்துக்குள்ளே நான் போகல. இதை கேள்வி கேட்கிற எத்தனை பேர்கள் உத்தமர்கள்? ஒரு சினிமாவில் வர பாட்டு தான், நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர்கள் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சில் கையை வைத்து சொல்லுங்கள் ஒரு பாட்டு. அது மாதிரி இதுவா இன்றைக்கு பிரச்சனை? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எது நான் பிரச்சனைன்னு பார்க்குறேன்னா, இப்போ நான் கூட்டணி கட்சியை சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டாலும் நான் எனக்கு ஒன்றும் இல்லை. சமீபத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சா தென்பண்ணி ஆற்றில், அந்த ஆற்று வெள்ளம் வருவது 30-40 கிராமங்கள் பாதிக்கப்பட்டது. 16 கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் கட்டி திறந்து 3 மாசம் ஆகல, அது வெள்ளத்தில் கரைஞ்சு போச்சு. அந்த வெள்ளம் எப்படி வந்துச்சு ஒரு யோசிச்சு பாருங்க. பெரிய மழை பெஞ்சது, ஒரு அணை முழு கொள்ளவே எடுத்துச்சு, அதுக்கு மேல தேக்க முடியாது, அதனால அந்த அணையை திறந்து வைக்க வேண்டியிருந்துச்சு. அந்த வெள்ளம் வந்து போச்சு. அந்த அணை தான் சாத்தனூர் அணை. அந்த சாத்தனூர் அணை கட்டி 65 வருஷம் ஆகுது. 65 வருஷம் ஆனதுக்கு பின்னாலேயும் முழு கொள்ளளவு தண்ணீர் நிரம்புகிற போது கூட அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்குது. அதுல கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டோன்னே 4 கோடி ரூபாய்க்கு கட்டின அணை அப்படியே நிக்குது. 16 கோடி ரூபாய்க்கு கட்டின பாலம் கரைஞ்சு போகுது. இதற்கல்லவா அரசியல்வாதிகள் குரல் கொடுக்கணும், இதை பற்றி அல்லவா நம்ம மக்கள் கவலைப்படணும். இதில் எதை கவலைப்படணுமோ அதை விட்டுறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள் வெளியே போனா பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்காக. தனி மனிதனுடைய விருப்பம் என்பது வேறு. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவர்களுக்குள் விரும்பி அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதை யாரும் கேட்க முடியாது. வயதுக்கு வந்தவர்கள் இதை நோக்கி நம்ம விமர்சனம் பண்ற போது, இந்த விமர்சனம் பண்ணுறவர்கள் எத்தனை பேர் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர்கள் என்று சொல்லிட்டு பண்ண இல்லை சார். இதில் நம்ம அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டியது, அதாவது 10 வருட காலம் வந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ இவங்க வழக்கு கொடுத்தாங்க, அப்பெல்லாம் வந்து அமைதியாக என்னை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிற சீமான் வந்து, சீமானை ஜெயலலிதா பாதுகாத்தாங்களா? அது இல்லை சார். நீங்கள் திரும்பி திரும்பி என்னன்னா, மக்களுக்கு எது போய் சேரணுமோ அதை விட்டு, இது ஒரு பன்னாடை பார்வை. ஓகே, இப்போ 4 வருஷம் ஆச்சுல திமுக ஆட்சி வந்து, ஏன் 4 வருஷமா, இந்த 4 வருஷம் பத்தாதா? ஏன் எடுக்கல? இப்போ எடுக்கிறாங்க சொல்லுங்க. ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. இதற்கு பின்னாலே அரசியல் இருக்கே ஒழிய இது தமிழ்நாட்டில் நான் சொல்றேன் கேளுங்க சார். 8 கோடி மக்கள் வாழ்கிற தமிழ்நாட்டில் இதுவாங்க பிரச்சனை. இதை தாண்டி எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அரசு, அதை பற்றி கவலை வேண்டிய மக்கள், அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அரசியல்வாதிகள், அதெல்லாம் அதுக்கு தர முயற்சி முக்கியத்துவத்தை விட இதுக்கு தான் தருவாங்கன்னா, இந்த தமிழ்நாடும் தமிழர்களும் உருப்பட வழியே இல்லை. நான் இதை பேசக்கூடாதுன்னு சொல்ல, இது மட்டுமே பிரச்சனை இல்லைங்கிறேன். சீமான் தவறு பண்ணா அவர் கைது பண்ண, அவருடைய ஆணாதிக்கத்தை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். அந்த கேள்வி அவர் திரும்பி கேட்டாரு. அவர் கேட்டதை நீங்க பாருங்க. இந்த கேள்வி கேட்பதற்கு திமுக எவனுக்கு யோகியதை இருக்குன்னு கேட்டார். அடுத்தெல்லாம் சொன்னா அவங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கும். அதுக்கு தலைவர்கள் கடந்த காலத்தில் பேசிய பேச்சுக்கெல்லாம் சொல்ல வேண்டி வரும். நான் சீமானை ஆதரிப்பது என்னுடைய எண்ணம் அல்ல, ஆனால் இதுவல்ல பெரிய பிரச்சனைங்கிறனா. தமிழ்நாட்டில் இதை தாண்டி மக்களை பாதிக்கிற எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதுல நம்ம கவனம் செலுத்தணும். அதை விட்டு விட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இதுதான் ஒரு பிரச்சனை போல. நான் திரும்பி ஒன்றை மட்டும் கேட்டா உங்களுக்கு புரியும். சீமான் தானே இலக்கு. சீமான் எங்க இருக்கான்னு தெரிஞ்சது கூட இந்த தமிழ்நாடு போலீஸ் தெரியாதவர்கள் முட்டாளர்களா இருக்கான் போலீஸ்ல. அவர் சென்னையிலே இல்லை, தெரிஞ்சு போச்சு இல்ல, தர்மபுரியில தான் தெரியும் இல்ல. அப்ப எதுக்கு இன்ஸ்பெக்டர் 10 போலீஸோட அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்ப அதுக்கு பின்னால என்ன இருக்கு? இந்த பிரச்சனையை மக்களை பேச வைக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு சக்தி நினைக்குது, அதுக்காக பேச வைக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு முடிவுக்கு வாங்க, சீமான ஜெயில போடுங்க, இல்ல தூக்குற கூட போடுங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. பிரச்சனையை முடிக்கிறவங்களை ஏன் முடிக்கல அதை சொல்லுங்க. தள்ளி தள்ளி போடுவதே நோக்கம் என்ன? இதுக்கே இவ்வளவு கோவப்படுறீங்கல்ல. எப்ப சீமானை பிடிச்சிருக்கணும்? ராஜீவ் காந்தி கொன்றது நாங்கள் தான் சொன்னார்ல பகிரங்கமா, அதுக்கு பிடிச்சு போட்டிருந்தாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு.
அதுக்கெல்லாம் யாரும் பேசல. இன்னைக்கு பேசுறீங்கன்னா என்ன காரணம் சொல்லுங்க. இல்ல இப்ப அந்த அம்மாவை யாரோ ஆப்ரேட் பண்ணல. ஏன்னா இன்னைக்கு கூட சார் இது வேற ஏதாவது பேசுவோம் சார். நம்ம நாலாந்தர அரசியல் பேச நான் தயாரா இல்ல. நான் ரெட் லைட் ஏரியாவில் பிசினஸ் நடத்திட்டு இருக்கேன். இது அந்த மாதிரி கேஸ். சார் மக்களுக்கு தேவையான பிரச்சனை பத்தி. சார் விடுதலை புலிகள் தமிழ் தேசிய உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நடத்திய சீமான் வந்து இன்னைக்கு காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் வருது, அவ்வளோ பெரிய பாதுகாப்பு. இது வந்து சரியான போக்கா சார் தமிழ் தேசியத்திற்கும் இயக்கத்தை? இது அவங்ககிட்ட போய் கேளுங்க. உங்களுடைய பார்வை? என்னுடைய பார்வை எதுக்கு சார்? தேவையே இல்லை. நீங்க யார்கிட்ட எதை கேட்கணுமோ அவங்ககிட்ட கேட்கணும். மற்றதெல்லாம் என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் எப்படி எல்லாம் கூடி இருக்காங்க யோசிச்சு பாருங்க, அப்ப தெரியும். சார் இப்ப இது ஒரு இடத்துல கொண்டு சொல்றீங்கல்ல, ஒரு கொலை வழக்குல இருந்து சிறையில இருந்து வெளியில் வரும்போது தமிழ்நாட்டு வரலாறு மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்தெல்லாம் ஒன்று இருக்குல்ல. இதை தாண்டி இன்னும் என்னென்னமோ இருக்கு. அதெல்லாம் இப்ப சொன்னா பல பேருக்கு வருத்தமா இருக்கும். அதுக்காக நான் சொல்ல விரும்பல. நான் கேட்கிறேன் சார், எத்தனை பேருக்கு முதல்ல அப்பா இருக்கு அதை சொல்லுங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? வெளிப்படைய நீங்க யோசிச்சு சும்மா சிரிக்க கூடாது. பல பேருக்கு அம்மாவுக்கு கல்யாணமே பண்ணாமலே குழந்தை பிறந்தவங்களாம் இங்க அரசியல் இருக்காங்க. நான் வெளிப்படையா சொல்றதை விட அசிங்கத்தான் சொல்றேன். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய நாட்டில் அதெல்லாம் விட்டுட்டு இதை போய் பெருசா பேசிட்டு இருந்தாக்க இதனுடைய நோக்கம் என்பது மற்ற முக்கியமான பிரச்சனைகளை ஓரம் தள்ளிவிட்டு இதை மக்கள் மத்தியில் பேச வைப்பதுதான் நான் சொல்றேன். சீமானுக்கு சமீப காலமா பாஜகவினுடைய ஆதரவு, ஏன்னா இப்ப ஏதாவது அவருக்கு ஒரு இஷ்யூ ஆயிட்டுனா ஃபர்ஸ்ட் வந்து பிரஸ் மீட்ல பாஜக ஆதரவு. கிட்டத்தட்ட ஒரு இந்துத்துவாவும் தமிழ் தேசியத்தையும் ஒன்னாக்கிட்டாங்களா சார்? இப்ப 4 வருஷமும் சீமான் மேல நடவடிக்கை எடுக்கல. அப்ப 4 வருஷமா திமுக ஆதரிச்சுதா? இல்ல ஆதரிக்கல. ஆனா சமீப காலமா நான் என்ன கேட்கறது நிறைய படி பதில் சொல்றேன். 4 வருஷம் ஆட்சிக்கு வந்து இந்த வழக்கு அதுக்கு முன்னாடி இருந்தது தானே. இந்த 4 வருஷமா ஏன் நடவடிக்கை எடுக்கல? இல்ல அப்ப சீமானுக்கு ஆதரவா இருந்தாங்க. இல்ல நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கோர்ட்ல போய் சார் சின்ன புள்ள மாதிரி கிண்டர் கார்டன் பையன் மாதிரி கேள்வி கேட்க கூடாது. நடவடிக்கை எடுக்க ஒரு நிமிஷம் பத்தாதா? ஏன் எடுக்கலன்னு கேட்கிறேன். அப்ப எடுக்கலன்னா இவங்க ஆதரிக்கிற அர்த்தமா? ஒண்ணுமில்லாத பிரச்சனை எங்க பெருசா பேசிட்டு இருக்கேன்னு திரும்பி அதான் சொல்றேன். மக்கள் சார்ந்த பிரச்சனையை பற்றி கேள்வி எடுங்க. மீடியாவை கையெடுத்து கும்பிடுறேன். நாட்டு மக்களை நிம்மதியா வாழ விடுங்க. அவன் எதை சிந்திக்கணுமோ எதை பத்தி அவன்கிட்ட சேர்க்கணுமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைலாம் மூளையில சேர்த்து அவனையும் உருப்படி இல்லாம ஆக்குறது வேலையா வேண்டாம் சார். நிறைவா சார், பாஜகவினுடைய தமிழ் தேசிய ஆதரவு இதை வந்து நம்ம, ஏன்னா நீங்க தொடர்ந்து அந்த களத்தில் இருப்பவர்னால நான் கேட்கிறேன், பாஜக தமிழ் தேசியம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் ரொம்ப நல்லதா சார்? இந்த ரெண்டும் சேரவே முடியாதுங்க. எப்படி சேரும்? ஓகே, பேர் வேணா தமிழ் தேசியம் இருக்கலாம், பேர் வேணா பாஜக இருக்கலாம். அதுக்காக எப்படி சேர முடியும்? தமிழ் தேசியம் என்பது வேற. இன்னும் ஆழமாக சொன்னால் தமிழ் தேசியம் என்றால் அவன் தேர்தலே நிக்க கூடாது. பிரபாகரனை போல இந்த நாட்டில் போராடுறவன் அதை பத்தி பேசணும். சும்மா 10 பேரை கூட்டிக்கிட்டு ஏதாவது பண்றதுக்காக பேசக்கூடாது. ஏன் சார்? ஏன் எப்படி தமிழ் தேசியம் என்ன? அதை சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? தமிழருக்கான ஒரு நாடு அதானே. ஆமா. அப்ப பஞ்சாயத்து ஒரு எலெக்ஷன் நிக்கிறதா நாடு கிடைக்கும்? நாடு எப்ப சார் கிடைக்கும்? இந்த நாட்டுக்காக பிரபாகரன் பண்றது போராட்டம். சரி, அத போல போராட்டம் தான் அதை பத்தி பேசணும். வார்த்தையில மட்டும் பேசுவேன், ஆனா பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன் நிப்பேன்னு சொன்னா நீ பேசுவதற்கும் செய்வதற்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப போராடினாதான் தமிழ் தேசியம். ஆமா. ஓகே, வேற என்ன? வேற என்ன சொல்லுங்க? அப்ப இவர் அரசியல்ல நின்று நான் தமிழ் தேசியத்தை பிரபாகரனை கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அத பேசுற எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா சொன்ன நீங்க தனியா மட்டும் போறீங்க. திரும்பவும் சொல்றது பன்னாடை பார்வை. இது ஒரு தனி மனிதனை பற்றி அல்ல. இதை பேசுகிற யாரா இருந்தாலும் பொருந்தும். அவங்க வந்து களத்துல இறங்கி போராடினாதான் அதை பத்தி உண்மையில போராடுறாங்க. நான் உங்களுக்கு பார்த்து கேட்கிறேன், தமிழ் தேசியம் பேசியதாலேயே 25 ஆண்டுகள் சிறையில் ஒருத்தர் தான். சிறையிலேயே அவன் மூளை செல்லெல்லாம் இறந்து போய் குழந்தை மாதிரி ஆயிட்டான். அவனை இந்த அரசுகள் பெயில்ல கூட விடாம இருந்துச்சு. கடைசியில வந்தான். அவன் யாருன்னு பேர் சொல்லுங்க. தெரியல, குறிச்சுங்க. தென் தமிழன் அவன் பேரு. உண்மையான தமிழ் தேசியவாதம் வார்த்தை உயிரோட பேர் கூட தெரியல. போலிகளை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. நீங்களும் உருப்பட மாட்டீங்க, தமிழ்நாட்டையும் உருப்பட விட மாட்டீங்க. நன்றி சார். வணக்கம்.